பேய்ப்படைக்கு வாழ்வழங்கு கொற்றத்தாள் அப்படின்னு கல்வெட்டு ஆய்வாளர் திரு சி கோவிந்தராசனார் ஒரு வாக்கியத்தை பதிவு செஞ்சிருக்காரு. இந்த பேரு ரொம்ப வித்தியாசமா இருந்ததுனால அது தொடர்பான செய்திகளை தேடினேன். அந்த தேடலோட முடிவுல வரலாறு என்ன தென்காசி மாவட்டம் சங்ககிரி வட்டத்துல இருக்க முள்ளிக்குளம் கிராமத்து பேய் குளத்துக்கு கூட்டி வந்துச்சு. நீங்க இங்க வரணும் அப்படின்னா முள்ளிக்குளம் கிராமத்துக்கு வந்து சங்காத்தம்மன் கோயில்னு கேளுங்க. இந்த இடத்துக்கு வழி சொல்லுவாங்க. இந்த மக்காச்சோள காடு வரைக்கும் தான் வண்டி வரும். அதுக்கப்புறம் உள்ள தூரத்தை நடந்து கடந்தீங்க அப்படின்னா இந்த அற்புதமான இடத்துக்கு வந்துடலாம். சில்லுன்னு ஒரு காதல் படத்துல ஒரு பாட்டுல நீரும் செம்புல சேரும்னு சங்க இலக்கியத்துல வர ஒரு பாட்டு வரியை பயன்படுத்தி இருப்பாங்க. அதுல சொல்ற மாதிரி செம்மண்ல கலெக்ட் ஆகிற தண்ணி மண்ணோட கலந்து அதோட சிவப்பு நிறத்துக்கே மாறிடும். ஆனா இந்த கம்மாயில இருக்கிற தண்ணி பளிங்கு மாதிரி கிறிஸ்டல் கிளியரா இருந்துச்சுங்க. எவ்வளவு அற்புதமான இடம்னு பாருங்க. ஒரு நிமிஷம் இயற்கையை நீங்களும் ரசிங்க. அதுக்கப்புறமா நான் இந்த இடத்தோட வரலாறு உங்களுக்கு சொல்றேன். இந்த கோயில்ல தொடர்ச்சியான கல்வெட்டுகள் அப்படின்னு எதுவும் இல்லாம நிறைய துண்டு கல்வெட்டுகள் தான் ஆய்வாளர்கள் எடுத்திருக்காங்க. அந்த துண்டு கல்வெட்டுகள்ல காணப்படுற வார்த்தைகளை இணைச்சு யூகமா ஒரு வரலாறை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, திரிபுவன சக்கரவர்த்தி. இங்கேதாங்க நம்ம சுந்தர பாண்டியரோட பெயர் பதிவாயிருக்கு. 13ஆம் நூற்றாண்டுல, அதாவது இப்ப இருந்து 800 வருஷத்துக்கு முன்னாடி இங்க மாரவர்மன் சுந்தர பாண்டியனோட 12 படையணிகள் நின்றுருக்கு. இங்க இருந்த ஒரு துண்டு கல்வெட்டுல பேய்ப்படைக்கு வாழ்வழங்கு கொற்றத்தாள் அப்படின்னு நம்ம முதல்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற பெயர் பதிவாயிருக்கு. 12 படையணிகள், பேய்ப்படை, வாழ், கொற்றத்தாள், இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் இணைச்சு பாருங்க, உங்களுக்கு என்ன புரியும்? இந்த இடம் தான் பேய்ப்படைக்கு வாழ்வழங்கு கொற்றத்தாள் அப்படின்னு பாண்டிய படையணி வணங்கிய அம்மனுடைய கருவறையா இருந்திருக்கணும். சரி, 12 அணிகள் கொண்ட ஒரு பெரிய படை இங்க இருந்து வணங்கி இருக்கு அப்படின்னா எதனால இங்க துண்டு கல்வெட்டுகளா இருக்குன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த இடத்துல பாருங்களேன், காவீஸ்வரம் உடைய நாயனார் அப்படின்னு பதிவு இருக்கு. இதே மாதிரி 2-3 இடத்துல இந்த பதிவை பார்க்க முடியும். இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படின்னா, இந்த கோயில்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு சிதைஞ்ச சிவன் கோயில் இருந்திருக்குங்க. அந்த கோயில்ல இருந்த துண்டு கற்களை கொண்டு வந்து இங்க இணைச்சு அம்மன் கோயிலா கட்டியிருக்காங்க. அப்போ சிவன் கோயில்ல இருந்த கல்வெட்டுகள் இங்க துண்டு கல்வெட்டுகளா மாறிடுச்சு. பாண்டிய படையோட வீரத்தையும் ஆக்ரோஷத்தையும் குறிக்கிறதுக்காக பேய்ப்படை அப்படிங்கிற சொல்ல ஒரு உருவகத்துக்கு பயன்படுத்தி இருக்கலாம். அவங்க வணங்கின கொற்றவை அப்படிங்கிற சாமியோட பேரு பேய்ப்படைக்கு வாழ்வழங்கு கொற்றத்தாள் அப்படின்னு வந்திருக்கலாம். அது போக இந்த கம்மாயோட பேரு இன்னைக்கும் பேய்க்குளம் தான். நாம ஏற்கனவே தாருகாபுரம் பிணக்கருத்த நாயனார் கோயில் பத்தி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். அந்த பிணக்கருத்த நாயனாரோட பேரும் இங்க இருக்கிற கல்வெட்டுகள்ல பதிவாயிருக்கு. அது போக மலையடி குறிச்சியோட பேரும் இங்க இருக்கிற கல்வெட்டுல இருக்கு. புது கோயில் பூட்டி இருந்ததுனால பழைய கோயில் பகுதியில இருந்த துண்டு கல்வெட்டுகளையும் பழைய அம்மன் சிலை ஒன்றும் பிள்ளையார் சிலை ஒன்று அப்படின்னு 2 சிலைகள் மட்டும்தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப அழகான அமைதியான ஒரு இடம். குழந்தைகளை கூட்டு வந்தீங்க அப்படின்னா தண்ணியில ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அடுத்த பயணத்துல பார்க்கலாம். நன்றி.